ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த மாதிரி வந்து குச்சி மாதிரி ரோஜ் செடியும் நம்ம வந்து அதிகமான துளிர் எடுத்து அதிகமான மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு என்ன மாதிரி உரம் வந்து கொடுக்கணும், அதை எப்படி ரெடி பண்ணுறது, அதில் அடிஷ்னலாக என்னென்ன உரம்லாம் ஆட் பண்ணி எந்தெந்த டைமில் எந்தெந்த ரேஷியோவில் கொடுக்கணும், அது எந்தெந்த செடிக்கு, அதாவது ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லாமல் மல்லி செடி இந்த மாதிரி எல்லா வகையான செடிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் உரத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம வீட்டிலே அதுவும் 0 பட்ஜெட்டில் ரெடி பண்ணி வேஸ்ட்டாக தூக்கி போகிற பொருளை வச்சு ஒரு 0 பட்ஜெட்டில் ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுத்து அதோட ரிசல்ட் வந்து எத்தனை நாளில் வருது, அதுவும் செடிக்கு வந்து அந்த டைலூஷன் பண்ணி கொடுக்குற ரேஷியோன்றது கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாலுமே செடி இந்த மாதிரி நல்லா க்ரோத் வரதுக்கு பதிலாக கருகவும் ஆரம்பிக்கும். அதனால் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் இந்த மாதிரி புது துளிர், அதாவது ஸ்டெம்மு மட்டும் இருக்கிற செடியில் கூட இந்த மாதிரி புது துளிர் வந்து நல்லா வந்து மொட்டுக்கள் வந்து அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும். அதுவும் சம்மரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உரம் வந்து சூப்பராகவே செடிங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற ஒரு பொருளை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஒரு மாதம் கழிச்சு நம்ம அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்து ஒரு மாதம் கழிச்சு இந்த மாதிரி க்ரோத் வர்றதுக்கு முன்னாடி இந்த செடி எந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இது தெரியுது இல்லைங்களா? வெறும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன 1-2 இலை மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வந்து வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரோஜா செடிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த க்ரோத் வந்து அப்படியே வந்து டவுன் ஆகிடும். அதாவது ஒரு செமி ஷேடான ஒரு நேரில் இருந்தால் தான் செடியோட க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மேலே வந்து இந்த ஷேட் நெட் கட்டுறது அப்படி கட்டினா மட்டும்தான். ஏன்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. நமக்கு வந்து ஒரு 2 டைம் வெயில் மட்டும் செடிங்களுக்கு வந்து பட்டாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த காலையில் வர மார்னிங் வெயிலும் ஈவினிங் வெயில் மட்டும் பட்டாலே போதும். இந்த மாதிரி சென்டர் பிளேஸில் வச்சு கட்டினீங்கன்னா அந்த மதியத்தில் வர வெயில் வந்து அந்தளவுக்கு வந்து இந்த செடிங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதனால் மேக்ஸிமம் வந்து ஷேட் நெட் கட்டி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 4-5 செடி இருக்குது. இதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபெர்டிலைசர் அதே போல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதே போல் ரெடி பண்ணுறதுமே ஈஸி தான். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வேஸ்ட்டாக அந்த தர்பூசணி பழம் அது சாப்பிட்டு மேலே இருக்க அந்த தோல் இருக்கு இல்லைங்க, அதை நம்ம தூக்கி குப்பையில் தான் போடும். அதை வச்சு தான் இந்த ஃபெர்டிலைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபெர்டிலைசர் மட்டும் இல்லை, அதாவது சம்மருக்கு ஏற்ற மாதிரி இது அடிஷ்னலாக வேறு எப்படி செடிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத லாஸ்ட்டாகவும் காட்டியிருக்கேன். அதை யூஸ் பண்ணியிருக்கு. அதனால் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கங்க. செடியோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துங்க. அதாவது இதை மட்டுமே நம்ம கொடுக்க போகிறதில்ல, நடுவில் வந்து அடிஷ்னலாகவும் ஆட் பண்ணி இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா செடியோட க்ரோத்து, அந்த அளவுக்கு க்ரோத் வந்து ஒரு 2 வாரத்திலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு வாரத்தை தான் ரெடி பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதே போல் கட் பண்ண கையை பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுமே ஓரளவுக்கு ரெட் கலராக வேணும். கையை கட் ஆனாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி நான் கட் பண்ண 2-3 வாட்டி கட் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்ததை எடுத்துருக்க அந்த அளவை பொறுத்து நீங்கள் பாத்திரத்தில் இல்லை பக்கெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் டப்பாவிலையோ அது இருக்கிற அளவை பொறுத்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். நல்லா வந்து ஃபுல்லாகவே போட்டுருங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம லிக்விட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கான டைம் கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 5 நாள் வரைக்கும் அதிகபட்சமாக வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாளாச்சு மினிமம் இருக்கணும். அப்போ தான் அந்த எஸ்எம்எஸ் வந்து கரெக்டாக இறங்கியிருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நான் வந்து இந்த ஒரு 4 செடிக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறதுன்றதுனால இந்த அளவே போதும். நீங்கள் எந்த அளவு கொடுக்க போகிறன்றதை பொறுத்து அந்த அளவுக்கு அதிகமான பக்கெட்டோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி அந்த தர்பூசணி வளத்தோட எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாகவே வந்து முழுகிற அளவுக்கு முழுகி ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றி டைட் பண்ணி வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 நாள் வரைக்கும் அதிகபட்சம். மினிமம் ஒரு 3 நாள் ஆச்சு ஃபுல்லாக வந்து அதை நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து அந்த அடிஷ்னலாக இன்னொரு லிக்விட் சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து செடிங்களுக்கு கொடுக்க பார்த்து தான் கலக்க போகிறோம். அது இல்லாமல் அடிஷ்னலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த அரிசி கழுவுன தண்ணி இல்லை பருப்பு கழுவுன தண்ணி அந்த மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்ற பார்த்து இன்னுமே லிக்விட் வந்து சீக்கிரமாக ஈஸியாக ரெடி ஆகும். அதனால் மேக்ஸிமம் அது கிடச்சிதுன்னா அதே யூஸ் பண்ணுங்கள். நான் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம இதை ஊற விட்டது. இப்போ அந்த எசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உள்ளே இறங்கியிருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ எடுத்து நம்ம செடிங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு 1:3 ரேஷியோ, அதாவது இந்த லிக்விடு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இதில் 1 கிளாஸ் அதாவது லிக்விடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கூட ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கலந்து அதுக்கப்புறம் செடிங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிங்க. மேக்ஸிமம் இந்த லிக்விடு வந்து காலையில் கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு 6 மணி இல்லை 6:30 மணி அந்த அளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 6 மணிக்கே வெயில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த டைமில் கொடுத்தா தான் இது. ஏன்னா நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் இது ஃபுல்லாகவே கொடுக்க போகிறதில்ல.
ஒரு கிளாஸ் அளவு இல்லை ஒரு 1.5 கிளாஸ் அளவு அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அந்த மண்ணுலேருந்து கீழே அவுட்டரில் வந்து போகாத அளவுக்கு, அந்த ட்ரைனேஜ் வழியாக எக்ஸஸ் ஆகி போகாத அளவுக்கு அந்த மண்ணுக்குள்ளே ஸ்டோர் ஆகிற மாதிரி அளவு மட்டும் கொடுங்க. இப்போ நம்ம அடிஷ்னலாக கலக்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மீன் அமிலம் தான் கலக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேட்டிருந்தீங்க மீன் அமிலம் எனக்கு சென்ட் பண்ணுங்கன்ட்டு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லாருக்குமே சொல்கிறேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னா எனக்குமே கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் நான் இது யாருக்கும் சென்ட் பண்ணலை. நம்ம இதுக்கு கலக்கிறதுக்கு எடுத்துக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ml அளவுக்கு பக்கம் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த தர்பூசணியோட லிக்விட் மட்டும் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1:3 ரேஷியோவில் கலந்துங்க. இப்போ நம்ம இது கலக்கிறதுனால இது கூட அடிஷ்னலாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி தான் ஊற்றி கலக்க போகிறோம். எக்ஸ்ட்ரானா எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி அளவுக்கு இருக்கிற ரேஷியோவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கலந்துக்கிறோம். ஏன் இந்த மீன் அமிலம் ஆட் பண்ண பார்த்து கொஞ்சம் துளிர் வந்து ஈஸியாகவே இன்னும் க்ரோத் வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். அதே அளவு இந்த ரேஷியோவும் கொஞ்சம் முக்கியம். கொஞ்சம் நம்ம அதிகமாக எக்ஸஸாக நம்ம தண்ணி ஊற்றாத விட்டோம், அந்த ரேஷியோவில் கலக்காத விட்டோம்னா கண்டிப்பாக வந்து செடி வந்து இன்னும் கருகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ரேஷியோ மட்டும் கரெக்ட் பண்ணிங்க. சப்போஸ் உங்ககிட்ட மீன் அமிலம் இருக்குது யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்து, அப்படி இல்லைனா கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி எந்த அளவுக்கு தர முடியுமோ நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஆனால் உடனே கிடைக்காது. ஓகேங்களா, இந்த ஒரு லிக்விடு நீங்கள் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை, நான் முன்னே சொன்ன மாதிரி எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம். சம்மரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிக்விட் ஃபெர்டிலைசர்னு இதை சொல்லலாம். ஓகேங்களா, செடி வந்து இலையே இல்லை, சுத்தமாக கொட்டிக்கிட்டு வெறும் வந்து அந்த குச்சி மட்டும்தான் இருக்குதுன்னா இந்த ஒரு லிக்விட் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே நீங்கள் போதும். செடி வந்து நீங்கள் அப்படியே ரிசல்ட் வந்து ஒரு 2 வாரத்திலே பார்க்க ஆரம்பிக்கலாம். நல்லாவே வந்து க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் இந்த லிக்விடோட கலரை பார்த்தாலுமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு டார்க்காக இருக்குதுன்னுட்டு. நம்ம இந்த டீ தூள் கலந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மீன் அமிலம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும். அதனால் ரிசல்ட் வந்து சூப்பராக வர ஆரம்பிக்கும். இந்த அளவு ரேஷியோ நம்ம வந்து செடிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றுறோம். இதையுமே நீங்கள் செடிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த கலக்கிற ரேஷியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செடிக்கு ஊற்றுற யூஸ் பண்ணுறது வந்து செடியோட சைஸை பொறுத்து நீங்கள் மாற்றிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து கீழே போகாத அளவுக்கு ட்ரைனேஜ் வழியாக வந்து நம்ம ஊற்றுற லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து கீழே போகக்கூடாது. அது ஃபுல்லாகவே வந்து அந்த செடிக்கு மட்டுமே அப்சர்வ் ஆகிற மாதிரி அந்த அளவில் மட்டும் கொடுத்துங்க. இதையுமே ஏன் நான் அந்த லிக்விடோட லிட்ரு அளவு சொல்ல முடியாதுன்னா, மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்து மாறும். ப்ளஸ் வந்து செடியோட சைஸை பொறுத்துமே அந்த லிக்விடோட கொடுக்குற அளவு மாறும். அதனால் கலக்கிற ரேஷியோ மட்டும் கரெக்டாக வச்சுக்கிங்க. அதில் வந்து யூஸ் பண்ணுறது நீங்கள் அந்த செடியோட க்ரோத்தை வச்சு நீங்களே தேவையான அளவுக்கு குறைச்சோ இல்லை கூட்டியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக வேறு எதுவும் உரம் வந்து ஒரு மாதம் அளவுக்கு கொடுக்காதீங்க. ரிசல்ட்டு சப்போஸ் வரலனா மட்டும் மாற்றி கொடுங்க. எல்லா வீடியோமே இதை தான் சொல்கிறேன் நான். ஒரு உரத்தை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டைம் கொடுத்துட்டு அது ரிசல்ட்டு வரலனா மட்டும் உரத்தை வந்து மாற்றி கொடுக்கலாம். அதுக்காக நான் வந்து அடிஷ்னலாக எந்த ஒரு ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி தான் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். தண்ணி ஊற்றாத விட்டுறாதீங்க. தண்ணி ஊற்றலன்னா துளிர் வரதில்லை, ஒரே வாரத்தில் செடி வந்து ஃபுல்லாகவே காஞ்சிடும். அதனால் தண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம் ஊற்றுங்க. ஏன்னா வந்து வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த தண்ணி ஊற்றுற டைமிங்கு வெயிலில் ஊற்றாதீங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிடுங்க. ஈவினிங்கில் ஒரு முடிஞ்ச வரைக்கும் 7 மணி இல்லை 8 மணிக்கு கூட நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா மண்ணோட ஹீட் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா வெயிலில் ஊற்ற போது அப்படியே டேரெக்டாக உள்ளே இறங்கிச்சுன்னா வேர் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் எந்த அளவுக்கு டைம் எடுத்து லேட்டாக தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு செடியோட க்ரோத் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த லிக்விடை வந்து நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிட்டோம், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தது அந்த வீணாக போன அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த பீசஸ் என்ன பண்ணலாம், அதாவது வேஸ்ட்டை என்ன பண்ணலான்னுட்டு அதுக்குமே நம்ம ஆல்ட்ரேஷனாக ஒரு வெயிலுக்கு, அதாவது அந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி அது செடிக்கு எப்படி யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா மல்ச்சிங் மாதிரி போட்டு விடலாம். நம்ம வேரை சுற்றி பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் போட்டு விட்டிங்கன்னா சப்போஸ் இந்த எஸ்எம்ஸ் வந்து இறங்குறதுமே இறங்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக கட் பண்ணி கூட இந்த மாதிரி போட்டு விட்டிங்கனாலும் நீங்கள் தண்ணி எப்போலாம் ஊற்றுறீங்கன்னா அந்த எஸ்எம்ஸ் வந்து உள்ளே இறங்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம இப்படியே போட்டுவிட்டோம்னா வெயிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த வேர்க்கிட்டு இருக்க மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிலில் காயாத அளவுக்கு பார்த்துக்கும். தண்ணியோட நம்ம ஊற்றினாலுமே அந்த ஈரப்பதம் வந்து அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மல்ச்சிங் தான் இல்லை, நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த மல்ச்சிங் கிடைக்குதோ அதை வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வெயிலில் வந்து அந்த தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி எவாபரேட் ஆகாது. செடியோட மண்ணுமே அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. டோட்டலாக ஓரளவுக்கு வந்து ஒரு 3 விஷயத்தை கவர் பண்ணி வச்சுருந்தேன். சம்மரில் எப்படி நம்ம ரோஜா செடியை மெயின்டைன் பண்ணி இந்த அளவுக்கு க்ரோத் எடுக்கிறதுன்றது. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும், அதை எப்படி ரெடி பண்ணணும். 2வது எத்தனை டைம் தண்ணி ஊற்றணும், அதை எந்தெந்த நேரத்தில் ஊற்றணும். 3வது பார்த்தீங்கன்னா மல்ச்சிங், அதை எதை வச்சு போட்டு வரணும், எப்படி போட்டு வரணுன்றதை பற்றி ஃபுல் டீட்டெயிலான வீடியோவாக இது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.